ஒரு லிஃப்ட்டு நடுராத்திரி நேரம் ஒரு பொண்ணு உள்ளே வராங்க. அந்த பொண்ணோட நடவடிக்கை எதுவுமே நார்மலாக இல்லை. லிஃப்ட்டுக்குள்ளே வராங்க, பட்டன் அழுத்துறாங்க, ஆனால் அந்த லிஃப்ட்டு க்ளோஸே ஆகலை. திடீர்னு ஒரு மூலையில் போய் பயந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. தன்னை யாரோ துரத்துற மாதிரி வெளியில் எட்டி பார்க்குறாங்க. அவங்க யார் கூடயோ பேசுகிற மாதிரி கையெல்லாம் அசைச்சு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவங்கள தவிர யாருமே இல்லை. அவங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ளே எதுக்கு வந்தாங்க? அங்கே அவங்க யாருமே இல்லாத இடத்துல யார் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஸோ இந்த வீடியோவில் 2013 எலிசா லாம் அப்படின்ற ஒரு பொண்ணு லாஸ் ஏஞ்சலஸ் இருக்கிற செசில் ஹோட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டு, அதாவது இந்த ஸ்டோரியோட எண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எலிசா லாம் கனடாவில் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஒரு நார்மலான பொண்ணு. இவங்களுக்கு என்னென்னா உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால இவங்க கனடாவிலேருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு இவங்க வராங்க. ஸோ ஜனவரி 26, 2013 அன்னைக்கு லாஸ் ஏஞ்சலஸில் இவங்க இறங்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணுறதை இவங்க ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஜனவரி 28 அன்னைக்கு அந்த செசில் ஹோட்டலில் போயிட்டு செக்இன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்போ இவங்களுக்கு ஒரு ஷேர்டு ரூம் தான் கொடுக்கப்படுது. அதாவது இந்த 3-4 பேர் சேர்ந்துருப்பாங்கள்ல ஒரு ரூமில், அந்த மாதிரி ரூம் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தவங்க இந்த எலிசா லாமோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, அதனால் இந்த பொண்ணை வேறு ரூமுக்கு மாற்றிருங்கன்னு சொல்லி ஹோட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் வரவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சிங்கிள் ரூம் கொடுத்துட்றாங்க. ஜனவரி 31 அன்னைக்கு லாஸ் ஏஞ்சலஸ் இருக்கிற ஒரு புக் ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே அந்த கடைக்காரங்கள்லாம் அவங்கள பார்த்தது ஹாப்பியாக இருக்கிறாங்க, நான் நார்மலாக தான் இருக்கிறாங்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு டெய்லியும் அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணி இவங்க பேசுகிற பழக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்கள்கிட்ட இருந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு அன்னைக்கு நைட்டு கால் போகலை. ஸோ த நெக்ஸ்ட் டேவும் இந்த எலிசா லாம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு காலுமே பண்ணல. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்னென்னா பயந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் எல்லா இடமும் தேடுறாங்க, ஹோட்டல் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க, அவங்களோட ரூமில் போய் நல்லா சர்ச் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு, பணம், இதெல்லாமே எல்லாமே அங்கேயே தான் இருக்குது, அவங்களோட திங்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அவங்கள மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பொண்ணு அவ்வளோ பெரிய ஹோட்டல்லேருந்து எப்படி யாருக்குமே தெரியாமல் காணாமல் போக முடியுன்ற ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. இப்போ எலிசா காணாமல் போய் 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, யார் கூட போனாங்க, எதுவுமே தெரியல. அவங்கக்கிட்ட இருந்தது எல்லாம் இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான். இதை பார்த்து மேபி யாராவது இந்த பொண்ணை பார்த்துருக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஹெல்ப் வரும்னு சொல்லி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. போலீஸ் நினச்சது என்னென்னா இந்த பொண்ணை பார்த்துட்டு மேபி யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ அந்த டைமில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஏன் நீங்கள் கூட இந்த வீடியோவை பார்த்துருக்கலாம். இப்போ அந்த சிசிடிவி வீடியோவை கொஞ்சம் மைண்டில் அதாவது யோசிச்சு பாருங்கள். எலிசா லாம் அப்படின்றவங்க உள்ளே வராங்க, பட்டன் அழுத்துறாங்க, டோர் க்ளோஸ் ஆகலை. ஸோ இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை யாரோ துரத்துற மாதிரி வெளியில் எட்டி பார்க்குறாங்க. தென் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி கையெல்லாம் ஆட்டி பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள தவிர அந்த இடத்துல யாருமே கிடையாது. கடைசியாக அவங்க அந்த லிஃப்ட் விட்டு வெளியில் போகிறாங்க, லெஃப்ட் சைடாக போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் இருக்க கொஸ்டின் என்னென்னா, அவங்க உள்ளே இருக்கிறப்போ க்ளோஸ் ஆகாத டோர் அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் ஆச்சு? அவங்க அங்கே யாரை பார்த்து பயந்தாங்க? அந்த பொண்ணு அங்கே என்ன பார்த்துருக்காங்க? கொஞ்சம் பேர் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பைப்போலார் டிசார்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க ட்ரக் ஏதாவது எடுத்துருக்கலாம், ஸோ போதையில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் இதை மர்மமான விஷயத்து கூட போய் கம்பேர் பண்ண பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தங்கியிருந்த ஹோட்டலோட ஹிஸ்ட்ரி அப்படி. ஸோ இந்த செசில் ஹோட்டல் 1920 கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இது ரொம்பவே பெரிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டலாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் நாட்கள் போக போக அந்த ஹோட்டலில் சூசைட் பண்ணிக்கிறது, கொலை பண்ணுறது, ஃபேமஸான சீரியல் கில்லர்ஸ்லாம் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்து தான் அவங்களோட எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மக்கள் இதை ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டலாவோ இல்லை ஒரு சபிக்கப்பட்ட ஹோட்டலாவோ தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு இடத்துல ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணு தனியாக இருக்காங்க. இந்த டைமில் அவங்க பயந்ததுக்கான அந்த லிஃப்ட் வீடியோவில் பயந்ததுக்கான காரணம் மேபி இங்கே ஆல்ரெடி இறந்து போன ஏதோ ஒன்று அவங்க பார்த்து பயந்துருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ் அவங்களோட வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க.
அவங்களுக்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. இதே சேம் டைமில் அந்த ஹோட்டலில் இருக்கவங்க எல்லாமே தண்ணி ஒரு மாதிரி பிளாக் கலரில் வருது, வாட்டர் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, தண்ணியோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஹோட்டலில். ஸோ ஹோட்டலில் அடிக்கடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ என்னதான் இருக்குதுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, மெயின்டெனன்ஸ். ஸோ அவங்கள வந்து போயிட்டு பார்க்க சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க்கரும் டேங்கை போய் செக் பண்ணலான்னு சொல்லி டேங்க்கிட்ட மாடிக்கு போகிறாரு. மெயின் வாட்டர் டேங்க்கில் வந்து எட்டி பார்க்குறாரு. அப்படி அவர் எட்டி பார்த்தப்போ அவர் பார்த்த இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் அவர் மறந்துருக்கவே மாட்டார். இவ்வளோ நாள் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவங்க குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணி எல்லாமே அந்த எலிசா லாம் அப்படின்ற பொண்ணு இறந்து போய் ஊறி போய் கிடந்த ஒரு தண்ணியில் தான். அவர் உள்ளே பார்த்தது அந்த எலிசா லாம் உள்ளே இறந்து போய் இப்போ உடம்புலாம் வந்து ரொம்ப உப்பி போய் ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த தண்ணிக்குள்ளே கிடந்திருக்காங்க. இப்போது போலீஸ்க்கு ஃபைனலாக எலிசா லாம் என்ன இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பாடி கிடச்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. முதல்ல இவங்க எப்படி மாடிக்கு போயிருப்பாங்க? மாடிக்கு போகிறதுக்கு டோர் இருக்குது, அந்த டோரில் வந்து அலாரம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் யாராவது போய் அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணாலோ இல்லை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாலோ அலாரம் அடிக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தாண்டி எப்படி அந்த பொண்ணு மாடிக்கு போனாங்க? ரெண்டாவது கேள்வி, அப்படியே அந்த பொண்ணு மாடிக்கு போயிருந்தாலும் அந்த டேங்க்குள்ளே எப்படி ஏறியிருப்பாங்க? ஏன்னா அந்த டேங்க் ஒன்றும் 8 அடி வந்து ஹைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த டேங்கை க்ளோஸ் பண்ணுற மூடி ஒரு சிங்கிள் ஆளாக வந்து அதுவும் ஒரு பொண்ணால் தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த 8 அடிக்கு மேலே ஏறி குதித்து எப்படி அந்த மூடியை தானாகவே அவங்க ஓப்பன் பண்ணி தானாகவே முடிக்க முடியும்? ஏன்னா இப்போ 8 அடி இருக்குது அப்படின்னா அவங்க மேலே ஏறி உள்ளே குதிச்சிட்டாங்க அப்படின்னா கீழே போயிடுவாங்க. கீழேருந்து அந்த மூடி வந்து மேலே 8 அடி தூரத்துக்குள்ள இருக்கும். ஸோ அதை திரும்ப வந்து அவங்க பிடிக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ ஃபைனலாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஸோ இந்த எலிசா லாமோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த பொண்ணு ரேப் பண்ணப்படலை, எந்த ஒரு காயமுமே இவங்க உடம்புல இல்லை, யாருமே அட்டாக் பண்ண மாதிரியும் இவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ இவங்களோட உடம்புல வந்து ஆல்கஹால் கண்டென்ட்டும் எதுவுமே கிடையாது. இதை வந்து தற்செயலாக தண்ணியில் விழுந்து மூழ்கி இறந்த மாதிரி இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா 2005 ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மூவியோட பேர் டார்க் வாட்டர். ஸோ இந்த மூவிலையும் ஒரு அம்மாவும் பொண்ணும் ஒரு பேய் பிடிச்ச ஒரு வீட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பொண்ணும் இந்த எலிசா லாம் மாதிரி ஒரு வாட்டர் டேங்க்கில் விழுந்து இறந்து தான் செத்து போவாங்க. ஸோ எலிசா லாம் இறந்தது 2013. இந்த மூவி ரிலீஸ் ஆனது 2005. இது வந்து ஒரு கோயின்சிடென்ஸாக இல்லை விதியா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மூவி இருந்தது. ஸோ அதனால் சொல்லியிருந்தேன். எலிசா லாமோட கேஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் அவங்க யார் கூட பேசினாங்க, மாடிக்கு எப்படி அலாரம் அடிக்காமல் போனாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சிலர் பின்னாடி ஹோட்டலில் வேலை பார்க்குற யாராவது தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் இது வந்து ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த சிசில் ஹோட்டல் அங்கேயே தான் இருக்குது, அந்த லிஃப்ட்டும் அங்கேயே தான் இருக்குது, அந்த வாட்டர் டேங்க் இருந்த இடமும் அப்படியே தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகலைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த இன்சிடெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் போடணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்கிட்ட கமெண்டில் சொல்லலாம். அண்ட் உங்களோட லைஃப்பில் ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.